ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. இந்த இலை மீது இந்த தானியத்தை வைத்து ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். அது என்ன இலை என்ன தானியம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை என்ன தானியம் வைத்து என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்திய நாம சங்கடகர சதுர்த்தியா கணக்குல எடுத்துக்கணும். சங்கடகர சதுர்த்திக்கு நம்ம பெருசா விளக்கம் கொடுக்க வேணாம். நம்முடைய சங்கடங்கள் வேரோடு தீர்ந்து போவதற்கான அழிந்து போவதற்கான ஒரு விரதம் தான் விநாயகப் பெருமானுக்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி. இந்த புத்தாண்டு பிறந்து முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு வரக்கூடிய முதல் விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி தான். அதுலயும் அந்த சங்கடகர சதுர்த்தி எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன் மாறுபடும். உதாரணத்துக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் அங்காரகனுக்கும் உகந்த இந்த ஒரு நாள்ல வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்திய நாம அங்காரக சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே கணக்குல எடுத்துக்கலாம். இந்த நாள்ல நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அன்றைய தினம் நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கடன்கள், பணத்தடை, செவ்வாய் தோஷ பாதிப்புகள், இது மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே தடைபட்டுருமா. அதுலயும் குறிப்பா விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் கூடவே செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்கும் போது எக்கச்சக்கமான பலன்கள் நமக்கு ஒரே நாள்ல கிடைக்கும். முதல்ல இந்த சங்கடகர சதுர்த்திய முழுமையா உச்சரிக்கணும். நிறைய பேர் அவசரத்துல சங்கட சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கிறாங்க. அப்படி உச்சரிக்கும் போது நமக்கு சங்கடங்கள் தான் வரும். சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி முழுமையா உச்சரிக்கலாம். அப்பேற்பட்ட சதுர்த்தி திதி ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? சரியா பகல் 12 மணி 17 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி மறுநாள் பகல் 11 மணி 35 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் 12:15 வரைக்கும் உங்களுக்கு சதுர்த்தி திதியே கிடையாது. 12:15க்கு பிறகுதான் சதுர்த்தி பிறக்குது. அது மறுநாள் காலையில 11:30 வரைக்கும் இருக்கு. செவ்வாய்க்கிழமை 3 நாள்ற ராகு காலம், 9:10 யமகண்டம். யமகண்டத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா அது யமகண்டம் கடந்துதான் சதுர்த்தி பிறக்குது. 3 நாள்ற ராகு காலம். அந்த ராகு காலம் முடிந்து அதுக்கப்புறம் சதுர்த்தி வேலை. எல்லா கோவில்கள்லையும் மாலை 5-6 மணி இந்த நேரத்துல விநாயக பெருமானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. பால், பழம், பன்னீர், சந்தனம், அருகம்புல் இது மாதிரி விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறது விசேஷம்தான். கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம், சர்க்கரை பொங்கல் இது மாதிரி இனிப்புல என்ன நைவேத்தியம் செய்ய முடியுமோ அதை உங்க கையால தயார் செய்து கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை படைச்சிட்டு அங்க வரக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ கொடுக்கும்போது எக்கச்சக்கமான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். வெறும் விநாயகப் பெருமானை மட்டும் வணங்காம ஒருவேளை நீங்க போகக்கூடிய கோவில்ல அங்க முருகனோட சன்னதி இருந்துச்சுன்னா முருகனுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தணும். இதுதான் சங்கடகர சதுர்த்திய, அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்திருக்கக்கூடிய சதுர்த்திய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம பண்ணக்கூடிய பரிகாரங்களும் விசேஷங்களும் ரொம்ப பெருசு. எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அங்க இறைவன் சன்னதியில நம்ம சாதாரணமாக வழிபடுறதை விட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடும் போது நாம முழுமையா வணங்கிட்டு வந்த திருப்தியும் அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்குமாம். அதுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதமும் விதிவிலக்கு கிடையாது. நம்மளோட பல பதிவுகள்ல தீபமேத்தி வழிபட முறைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். காரணம், தீப ஒளி சுடர் மூலயமா நீங்க வணங்கக்கூடிய கடவுள் அந்த ஜோதியில வந்து அமர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுத்துவார். அதுக்காக தான். அப்படிப்பட்ட அங்காரக சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க இந்த இலை மீது இந்த தானியத்தை வைத்து ஏற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம் எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தும். முதல்ல அந்த இலை என்ன இலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அது விநாயகருக்கு ரொம்ப உகந்த, விநாயகரோட வாசம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எருக்க இலை. விநாயகருக்கு எருக்கம்பூ ரொம்ப உகந்தது. வெள்ளருக்க வேர் செடியோட அந்த கட்டை இருக்குல்ல, வேர் பகுதி, அதுல வெள்ளருக்கம் பிள்ளையார் செய்து கோவில்களில் விற்பாங்க. அந்த பிள்ளையார் நம்ம வீட்டுல இருந்ததுன்னா எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காதாம். அந்த அளவுக்கு எருக்கஞ்செடிக்கும் அந்த எருக்கஞ்செடியோட இலைக்கும் அதீத சக்தி உண்டு. எதிர்மறை ஆற்றல்களை வேரோடு தீர்க்கக்கூடிய, வீட்டுல இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய சக்திய இந்த எருக்க இலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா துவரம்பருப்பு.
துவரம் பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்குரிய தானியம். தீராத கடன் தொல்லை தீர்வதற்கும், பூமி சம்பந்தப்பட்ட வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட வழக்குகள் இது எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கிறதுக்காகவும் நாம துவரம் பருப்பை வைத்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய தடைகளை விநாயகர் வழிபாடு நமக்கு ரொம்ப சுலபமா நீக்கி கொடுக்கும். கூடவே முருகப்பெருமானையும் வணங்கும் போது செவ்வாய் பகவானோட அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பார். ஒரே நேரத்துல ஒரே நாள்ல 3 விதமான கடவுளோட அருளை ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய தீபம் தான் இந்த ஒரு தீபம். இந்த தீபத்தை சதுர்த்தி வேலை முடிந்து மாலை ஒரு 6 மணிக்கு மேல உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்தி வைக்கணும். குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் யாரு வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரம் மட்டும் சதுர்த்தி வேலை முடிந்து மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தி வைக்கணும். முதல்ல சுத்தமான ஒரு எருக்கஞ்செடி இலைய நீங்க எடுத்துட்டு வந்து அதை கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, அதுல வைக்கிறதுக்கு ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. தீபத்தை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடலாம். நெய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த தீபத்தை அதாவது இந்த இலைய ஒரு சின்ன தட்டு மேல வீட்டோட பூஜையில எடுத்து வச்சுட்டு அதுக்கு நடுவுல அதாவது அந்த இலையோட மையப்பகுதியில ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை வச்சுட்டு அந்த துவரம்பருப்புக்கு நடுவுல இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரே ஒரு அகவிளக்கு வைத்து தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். இந்த தீபம் எரியக்கூடிய திசை எந்த திசை பார்த்து இருக்கலாம். உங்க வீட்டுல பூஜை அறை ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கறதால தாராளமா நீங்க தினமும் பூஜை அறை ஏற்றக்கூடிய தீபங்களை எந்த திசை பார்த்து ஏத்தி வைப்பீங்களோ அதே திசை பார்த்து ஏத்தி வைக்கலாம். இந்த தீபத்தை முடிஞ்சா விநாயகரோட பாதத்துக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறது விசேஷம். அப்படி வச்சு ஏத்த முடியல, அதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க பொதுவா பூஜை அறையில கீழேயோ இல்லை நீங்க பூஜை அறை வைத்திருக்கக்கூடிய அந்த மேடையிலேயே கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல சங்கடகர சதுர்த்திக்கான அந்த விரதத்துக்கான கடவுளாக இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கணும். ஓம் கம் கணபதையே நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, இது மாதிரி என்னென்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்க வாய்விட்டு உச்சரிக்கணும். அடுத்ததா ஓம் சரவண பவ, செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கிறதால முருகப்பெருமானோட மந்திரத்தை ஒரு வரியாவது உச்சரிக்கணும். கடைசியா செவ்வாய் பகவானை பத்தி பெருசா மந்திரங்கள் தெரியலையா, பரவாயில்ல. செவ்வாய் பகவானே, உங்களுக்கு உரிய இந்த துவரம் பருப்பு மேல இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறோம். எங்க வீட்டுல செவ்வாய் கிரகதோஷ பாதிப்புகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அது நீங்கணும். சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும். இது மாதிரி எல்லா விதமான கோரிக்கைகளையும் நீங்க செவ்வாய் பகவான் கிட்ட முன்வைக்கலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா மற்ற தீபங்களை குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு நீங்க உங்க அன்றாட வேலையில பார்க்கலாம். மறுநாள் புதன்கிழமை காலைல 11:30 மணிக்கு மேல சதுர்த்தி திதி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த எருக்கை இலையை எடுத்து தண்ணியில விட்டுட்டு அந்த துவரம் பருப்பு மட்டும் செடி கொடியில கால் படாத மாதிரி போட்டுருங்க. இல்லைன்னா பக்கத்துல பறவைகளோ இல்லை எறும்பு புற்றோ இருந்தா கூட அந்த துவரம் பருப்பை அங்க தூவி விட்டுக்கலாம். இதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான முக்கியமான வழிபாட்டு முறை. விநாயகருக்கு உகந்த எருக்கஞ்செடி இலை, செவ்வாய் பகவானுக்கு உகந்த அந்த துவரம் பருப்பு, இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரத்துல முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில அந்த தீபத்தை ஏற்றும் போது, அதுவும் அங்காரக சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு ஏற்றும் போது பலவிதமான பலன்கள் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். விநாயகரோட அருளால உங்க சங்கடங்கள்லாம் தீரும். கண்டிப்பா இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.